ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வள்ளி. இதெல்லாம் நான் மாடி தோட்டத்துக்காக நான் வாங்கின அவார்டு தான். இந்த மாடி தோட்டத்தை ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு மெயின் சீக்ரெட் வந்து மண்கலவை தான். இந்த மண்கலவையை இப்போ மே மாதம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன். இது எப்படி போடணும், கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு 12 ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ப்ளஸ் 30-40 தொட்டிக்கு தேவையான மண்கலவை நான் போட்டிருக்கேன். இது எப்படி போடணுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மாதம் 20 கிலோ வரைக்கும் காய்கறி கீரை எடுக்கலாம் ஈஸியாக. இப்போது இந்த பிகினர்ஸுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய லெவலில் 7-8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த அளவுக்கு நிறைய கிச்சன் வேஸ்ட் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் சேர்ந்ததுனால இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியுது. ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல இது மாதிரி ஒரு இப்போ ட்ரம்மு வாங்கிக்கோங்க. இது மாதிரி ஒரு ட்ரம்மு, அப்படி இல்லைன்னா இது மாதிரி பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு தூக்கி வச்சுருங்க. பக்கத்தில் ஒரு 2 மூட்டை மண், அது விலைக்கு வாங்கினதாக இருக்கலாம் அல்லது வெளியில் பக்கத்துலேருந்து எதை வேணால் எடுத்துக்கலாம், எந்த தோட்டத்து மண் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 மூட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கிச்சன் வேஸ்ட் கார்டன் வேஸ்ட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதில் போட்டு அந்த மண்ணை தூவி இப்போ வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே ஒரு 2-3 மாதத்தில் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் நல்லா பழைய புளிச்ச மோர் தெளித்து வச்சா அது வந்து அடுத்த 2-3 மாதத்தில் நல்லா மக்கி தோட்டத்துக்கு தேவையான மண்ணாக மாறி போயிடும். இந்த மீன் டைம் அதே சமயத்தில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையில் கவர்மெண்ட் கிட்டு, மாடித்தோட்ட கிட்டு 2 கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஃபேமிலியில் 2 கிட்டு அப்ளை பண்ணலாம். அவங்க இந்த மாதிரி க்ரோ பேக் மொத்தம் ஒரு கிட்டுக்கு 6 கொடுப்பாங்க. 12 க்ரோ பேக் கிடைக்கும். தென்னை நார் கழிவு, விதைகள், உயிர் உரங்கள் எல்லாமே கொடுப்பாங்க அவங்க. ஸோ அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி நல்ல பெரிய தோட்டத்தை உங்களால் உருவாக்கிட முடியும். ஓகே, இப்போ மண்கலவை எப்படி போடணும் பெரிய அளவில் அப்படிங்கிறத, கொஞ்சம் பெரிய அளவில் எப்படி போடணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில், பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மே மாதம் ஆரம்பிச்சிருச்சு. மொட்டை மாடி தோட்டத்துக்கு லீவ் விட்டாச்சு. ஸோ நம்ம வந்து நின்னாலே 5 நிமிஷம் கூட நிற்க முடியலன்றதுனால எல்லா கொடி காய்கறியும் எடுத்துட்டு மண்ணை வந்து நல்லா காய போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து மண்கலவை போடணும். இதுக்கு எப்படி போடுறேங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ஒரு 10-11 இருக்குது என்கிட்ட. இங்கே நான் எல்லா கொடி காய்கறியும் எடுத்துகிட்டு இப்போ ஒரு வாரமாக நல்லா காயுது வெயிலில். இந்த மாதிரி காஞ்சாதான் மண்கலவை போடுறதுக்கு மண் ஈஸியாக கலக்க முடியும். 2வது மண் வந்து சன்லைட்டில் ரீசார்ஜ் ஆகும். ஸோ இது எல்லாமே இந்த பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற எல்லா மண்ணையும் பாதி மண்ணுக்கு மேலே எடுத்துருவேன். இப்போ ஆளுங்க வந்து வேலை செய்வாங்க. அடுத்தது இந்த மாதிரி இது வந்து கார்டன் வேஸ்ட்டு, வெறும் கார்டன் வேஸ்ட் மட்டும் இதில் மக்கி ரெடியாக இருக்குது. இதெல்லாம் குப்பைக்கு போயிடும். இது வந்து இது பாருங்கள், இது வந்து கார்டன் வேஸ்ட்லேருந்து நல்லா காஞ்ச குச்சியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இது வந்து தொழு உரம் ஒரு 6 மூட்டை வச்சுருக்கேன். இது வந்து கிச்சன் வேஸ்ட்டு, போன வருஷத்து கிச்சன் வேஸ்ட் மட்டும் இதில் இருக்குது. இதுலேயும் இன்னொரு இதுலேயும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த 2 பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கரும்பு சக்கையும் காய்கறி வேஸ்ட்டு, டீ தூள், சாம்பல் இதெல்லாம் மக்கி ரெடியாக இருக்குது. ஓகே, அடுத்தது இப்போ பார்த்தீங்க கறி, இது வந்து வேப்பலை, காஞ்ச வேப்பலை நான் முதல்ல உங்கள்கிட்ட காட்டினேன். இது நல்லா ரெடியாக இருக்குது. அடுத்தது இது வந்து கறி, இந்த சின்ன 3 மூட்டையும் இதுலேருந்து அயன் பண்ணுறவங்கள்ட்டேருந்து வாங்கின கறி. இது அடுத்தது உயிர் உரங்கள். இது வந்து 2 கிலோ ட்ரைகோடர்மாவிரடி, சூடோமோனாஸ் அண்ட் அசோஸ்பரிலம் எல்லாத்தையும் 2 கிலோ மட்டும் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ என்ன பண்ணணும்னா, ஆளுக்கு மற்றோன்னா எல்லா மண்ணையும் பாதி இப்போ ஃப்ரிட்ஜுக்கு மேலே எடுத்து வெளியில் போட்டு லேயராக முதல்ல மண்ணை வெளியில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கார்டன் வேஸ்ட்டு கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் லேயர் போட்டு அதுக்கு மேலே தொழு உரத்தை போட்டு அந்த இது கரும்பு சக்கை எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த வேப்பலை, அதுக்கப்புறம் கறி போட்டு கடைசியாக இந்த உயிர் உரங்களை நல்லா மேலே தூவி நல்லா பரவலாக போடணும். நல்லா லேயராக போட்டு கடைசியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃபில்லப் பண்ணிடணும். அப்படி ஃபில்லப் பண்ணும்போது முதல்ல அடியில் இந்த காஞ்சி போன கார்டன் வேஸ்ட்டு குச்சியை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை முதல்ல போட்டு வெறும் மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வெறும் மண் போட்டு அதுக்கப்புறம் மண்கலவையை நம்ம போடணும். ஓகே, இந்த வேப்பலையை கலந்தும் எல்லாத்தோடையும் கலந்தும் போடலாம். அல்லது வச்சுக்கிட்டு லேயராக மண்கலவையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு லேயர் வேப்பலைன்னா மறுபடியும் ஒரு லேயர் மண்கலவை மாதிரி போட்டும் போடலாம். அது நம்ம இஷ்டம். ஓகே,
இப்படி தான் நான் மண்கலவை போடுவேன். இதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு இந்த தொழு உரம், உயிர் உரங்கள் இது எல்லாம் சேர்த்து ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ 2000 ரூபா, இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு மேலே கூலி வரும், ஆள் கூலி. இது வருஷத்துக்கு ஒருத்தர் இந்த செலவு பண்ணுவேன். இந்த செலவை நம்ம வந்து எடுத்துட முடியும். ஒரு நாளைக்கு 200 ரூபா மினிமம் நான் வந்து காய்கறி கீரை எடுக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த செலவை வந்து நம்மளால் எடுத்துட முடியும். இந்த கண்டெய்னர்ஸு இதெல்லாம் நான் ஏற்கனவே வச்சிருக்கிறதுனால இந்த வருஷம் எனக்கு இதுக்கான செலவுகள் எதுவும் கிடையாது. இப்போ நான் போடுற மண்கலவைக்கு கிட்டத்தட்ட 10-11 ஃப்ரிட்ஜு ஃபில்லப் பண்ணி கிட்டத்தட்ட 30 பாட்டு இந்த மாதிரி சின்ன செடி வகை காய்கறிகளுக்கான பாட்டையும் ஃபில்லப் பண்ணிட முடியும். செடி வகை காய்கறிகளுக்கு இந்த மாதிரி பழைய வாட்டர் கேன் நல்லா உழைக்குது. நம்ம க்ரோ பேக்கை விட இது வந்து பல வருஷங்கள் நல்லா மக்காமல் உழைக்குது. அடுத்தது தான் க்ரோ பேக்கு. அடுத்தது நம்ம வந்து இந்த மாதிரியும் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மளிகை கடையில் 8 ரூபா 10 ரூபாய்க்கு பை கிடைக்கும். 25 கிலோ அரிசி பைன்னு கேட்டால் புதுசாக கொடுப்பாங்க. அது ஜஸ்ட்டு வெளியில் அடியில் ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே திருப்பிடும். இது பாருங்கள், இது உள்ள நாட் போட்டுட்டு அப்படியே திருப்பிட்டு உள்ளே மடித்து விட்டுட்டா இந்த பை ரெடி ஆகிடும். இதுலேயும் வைக்கலாம். இது ஒரு வருஷம் ஈஸியாக வரும். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சில விஷயங்களும் சொல்லிடுறேன். இந்த தோட்டத்துக்கான கால்கள், கண்டெய்னர்ஸ், இதை பற்றியெல்லாம் பந்தல் இதை பற்றியும். செடி வகை காய்கறிகளுக்கு சீப்பான கண்டெய்னர்ஸ் வந்து இது மாதிரி வாட்டர் கேன் இல்லாட்டி அந்த மாதிரி மளிகை கடையில் வாங்கின பையை ரெடி பண்ணுறது, அல்லது க்ரோ பேக் வச்சுக்கோங்க. கொடி வகை காய்கறிகளுக்கு பெட்டர் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். இதில் வாங்கும்போதே டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக வாங்கிட்டா ரொம்பவே நல்லது. 2-3 கொடி வைக்கலாம். இந்த காராமணியெல்லாம் இந்த சின்ன செக்ஷனில் வைக்கலாம். கால்கள் வந்து இந்த மாதிரி ஹாலோ பிளாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஒன்று 50 ரூபா தான். இது நல்லா பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா ஹைட்டாகவும் இருக்கும். கீழே சுத்தமாக வச்சுக்கலாம். தண்ணி நிற்காது, பூச்சி அடையாது. நல்லா இருக்கும் இது க்ளீன் பண்ணுறதுக்கும். பந்தல் எப்படி சீப்பாக போடணுங்கிறதையும் சொல்கிறேன். அது கொடி வகை காய்கறிகளுக்கு பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுக்கோங்க. பந்தல் வந்து கம்மி விலையில் எப்படி போடுறதுன்னா, பழைய இரும்பு கடையில் இது மாதிரி 4 பட்டையாக இருக்க ராடு வாங்கிக்கோங்க. அதை வந்து ஓரங்களில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க எவ்வளோ ஏரியாவில் பந்தல் போடுறீங்கிறத பொறுத்து அதை எத்தனை வேணுமோ வாங்கிட்டு நல்லா 10 அடி உயரமாக வாங்கிக்கோங்க. மேலே ஒரு 6-7 அடியில் ஹைட்டில் 2 இடத்துல ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டால் தான் கம்பி கட்ட வசதியாக இருக்கும். ஓரத்தில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஓரத்தில் பிளம்பர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஈஸியாக. இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் சப்போர்ட்டுக்கு இது மாதிரி ஒரு வாட்டர் கேன் இல்லாட்டி போனால் பெயிண்ட் டப்பால் நல்லா காங்க்ரீட் போட்டு இருக்கிற கல் போட்டு காங்க்ரீட் போட்டு ஃபில்லப் பண்ணி வச்சுட்டு அதில் நடுவில் இந்த ராடை சொருவிட்டா சப்போர்ட்டுக்கு நல்ல இது வந்து கீழே நம்ம தனியாக ஒரு பில்லர்லாம் கட்ட வேண்டியதில்லை. இந்த மாதிரி அடியில் சின்ன அந்த கவரிங் பிளாக்ஸ் வச்சு நான் இதை தூக்கி வச்சுருக்கேன். கீழே தண்ணி நிற்காது. இது மாதிரி வச்சுட்டா நல்ல சப்போர்ட். இது 1 இல்லாட்டி 2 இருந்தால் போகிறோம் நடுவில் சப்போர்ட்டுக்கு. இதை வச்சுட்டு நான் மேலே பழைய கேபிள் டிவி ஒயரு ப்ளஸ் பிளாஸ்டிக் கோட்டட் ஃப்ளெக்சிபிள் ஒயர்னு ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து இந்த பந்தலை போட்டுடலாம். ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000-3000 ரூபா தான் ஆகும். இது மாதிரி பண்ணால் அந்த ராடு வாங்கும்போது நல்லா பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. வாங்கி நல்லா இது பண்ணிட்டா 2000-3000 நல்ல பந்தல் போட்டுடலாம். இது 7-8 வருஷம் நல்லா தாங்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் செடி வகை காய்கறிகள் இருந்த பாட்டெல்லாம் காலி பண்ணி எடுத்து மண்ணை காய போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மண்கலவை போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி 1 மாதம் அப்படியே விட்டுறணும். நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஈரப்பதத்தோடு எல்லாத்தையும் அப்படியே வச்சிடணும். தண்ணியும் ஊற்றலாம், அல்லது சமையலறை கழிவு நீர், மீன மிளம் இதெல்லாமும் கூட அப்பப்போ ஊற்றி நல்ல செழிப்பான ஒரு மண்கலவை ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதில் பாக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகி 1 மாதத்தில் அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜூன் மாதம் மழை வந்தோடனே விதை போடலாம். எல்லா விதையும் போடலாம். பட் அவரை விதை மட்டும் ஜூலை கடைசியில் போடலாம். ஏன்னா எனிவே அது எப்படி வளர்ந்தாலும் அது டிசம்பரில் தான் காய்க்கும். மற்றதெல்லாம் வளர்ந்தோடனே ஓரளவு காய்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் அவரையை மட்டும் லேட்டாக போடலாம். மற்றதெல்லாம் நம்ம விதை போட்டுற முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது 1 more பாயிண்ட். இந்த முள்ளு செடி, ரோஜா, சுண்டக்காய் இந்த மாதிரி கிளைகளை வந்து நம்ம தனியாக தான் போட்டு வைக்கணும். அது மாதிரி போட்டு வச்சு எரிச்சிட்டேன் பாருங்க. இல்லாட்டி ஆளுங்க கையில் குத்தும் அவங்க ஹேண்டில் பண்ணும்போது. அதனால இது மாதிரி தனியாக பண்ணிடுங்க. ஓகே, இதை வந்து மண்கலவையில் கலந்துடலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நான் சொன்ன மாதிரி அந்த ஏற்கனவே காய்கறி எல்லாம் போட்டு எடுத்த மண், போன வருஷத்து கார்டன் வேஸ்ட்டு, கிச்சன் வேஸ்ட்டு, மக்க வச்ச கரும்பு சக்கை, காய்கறி கழிவு, டீத்தூள், சாம்பல், ப்ளஸ் அயன் கடையிலேருந்து வாங்கின கறி, அப்புறம் அதான் உயிர் உரங்கள் சுடமோனஸ், ஸ்ட்ரைகோடர்மா விரிடி, 2 அசோஸ்பரிலம், இது எல்லாத்தையும், அப்புறம் மெயினாக வேப்பலை, காஞ்ச வேப்பலை எல்லாத்தையும் கலந்து
இப்போ வந்து எடுத்து கொட்டணும். இதில் காஞ்ச வேப்ப முன்னாக்கு எல்லாத்தையும் கலந்துடணும். ஓகே, 2 கிலோ வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கேன். வேப்பலை நிறைய போட்டதுனால வேப்ப முன்னாக்கு குறைச்சிக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்கலவை போட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணி தண்ணி ஊற்றியாச்சு. செட்டாக மொத்தம் 11 ஃப்ரிட்ஜு ஃபில்லப் பண்ணியிருக்கேன். கீழே செட்டாக இந்த மாதிரி. நான் வந்து அதிகமாக தரையில் வந்து செடிகள் வைக்க மாட்டேன். இப்போ எல்லாமே கொடி காய்கறி தான் வைப்பேன் பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில். அதனால் ஃப்ளோரிங் வந்து பெரும்பாலும் ஃப்ரீயாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பிளாக் சாமிக்கு பூ ஒரு பிளாக் இருக்கும், மூலிகைகள் ஒரு பிளாக் இருக்கும், ஒரு கத்திரிக்காய் ஒரு பிளாக்கு, வெண்டைக்காய் ஒரு பிளாக்கு, கொத்தரங்காய் இது மாதிரி இதுக்கு ஒரு பிளாக். இவ்வளோ தான் வந்து செடி வகை காய்கறிகள் வைப்பேன். மீதி எல்லாம் பந்தல் காய்கறி தான் வைப்பேன். அதனால் தரை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம், நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி. அதான். ஓகே, தேங்க்யூ, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி மண்கலவை போட்டதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து விதை போடணும் அல்லது செடி வைக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்படி எல்லா செடியும் வச்சு வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் தண்ணி எப்படி ஊற்றணுங்கிறத சொல்கிறேன். சாதாரண தண்ணி இது மாதிரி பைப்பு பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு 2 தடவை 3 தடவை ஊற்றுனீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட் வாட்டரில் நல்லா புளிக்க வச்ச கிச்சன் வேஸ்ட் வாட்டர் ஒரு 3-4 நாள் வெயிலில் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டுக்கு ஒரு கரண்டி மீனை மேலே கலந்து அதை 2-3 பங்கு தண்ணி கலந்து ஊற்றுனா ரொம்ப நல்லா காய்க்கும். நான் இது மாதிரி நல்ல வளமான மண்கலவை போட்டதுக்கப்புறம் நான் பெரும்பாலும் திட உரங்கள் எதுவும் நான் கொடுக்கறதில்ல. நல்லாவே எனக்கு ஈல்டு இருக்குது. அடுத்ததாக என்ன பண்ணணுன்னா, இது மாதிரி இப்போ செடி வகை காய்கறிகளை இது மாதிரி க்ரோ பேக் அல்லது வாட்டர் கேனில் வச்சுட்டு, இங்கே வாட்டர் கேனில் இருக்குது பாருங்கள், இது மாதிரி வாட்டர் கேனை கட் பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி வச்சுட்டு கொடி வகை காய்கறிகளை பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருங்க. ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு ஒரு கொடி மட்டும் வைக்கிறது தான் நல்லது. ஒரு செக்ஷனுக்கு 1 தான் வைக்கணும், சைடில் 1 வைக்கலாம், 1 அல்லது 2 மேக்ஸிமம் வைக்கலாம். அதுக்கு மேலே கொடி வைக்காதீங்க. அது எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் கீரை வகைகளை போட்டு விட்டுறணும். உயிர் மூடாக்கா கீரை வகைகளை போட்டு விட்டுறணும். முளைக்கீரை, அரைக்கீரை, தரப்பசலி, சிலோன் பசலி, பச்சை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி, புதினா, வெங்காயத்தாள் இது மாதிரி வகைகளை போட்டு விட்டுட்டா அதுக்கப்புறம் கீரைக்கு பஞ்சமே இருக்காது. வருஷம் பூரா அந்த கீரை வந்து உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். பர்டிகுலராக பச்சை பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, சிலோன் பசலி, புதினா, வல்லாரக்கீரை இதெல்லாம் ஒரு தடவை போட்டிங்கன்னா அது எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். சைடில் ஓரங்களில் பசலிக்கீரைகளை வச்சு ஏற்றி விட்டுறலாம். ஓகே, இது மாதிரி எல்லோரும் செய்யுங்க. தேங்க்யூ.